ஜாதகம் பார்த்தாச்சுங்க. ஜாதகம் பார்த்து அதற்கான பரிகாரமும் செஞ்சிட்டோம். அதாவது நவகிரகங்களில் உங்களுக்கு இந்த கிரகத்தால் பாதிப்பு இருக்குது, இந்த கிரகத்தால் நன்மை இருக்குதுன்னு சொல்லி அதற்கான பரிகாரங்கள்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம். ஆனாலும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதிலும் குறிப்பாக குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை தீரவே மாட்டேங்குதுங்க. நான் என்ன செய்தால் என்னுடைய பிரச்சனை தீரும், இதனால் என் வாழ்க்கையே எனக்கு நொந்து போகுது அப்படிங்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்களேன். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ராகு கால நேரமான மாலை 4:30 6 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யணும். வீட்டில் இருக்கக்கூடிய நாள் தான், கண்டிப்பாக அந்த நாளில் நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. அந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருளை நீங்கள் வாங்கிக்கணும். இந்த 2 பொருளையும் வாங்கிக்கிட்டு உங்கள் ஊர் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சரபரேஸ்வரர் அவருடைய சந்நிதிக்கு போகணும். முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு சாறு. எல்லா இடங்களையுமே கிடைக்கும், கிடைக்காதுன்னு சொல்லவே முடியாது. கரும்பு ஜூஸ் ஒரு பாட்டிலில் வாங்கிக்கோங்க. அடுத்தது ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் வாங்கிக்கோங்க. 100 கிராம் வாங்க முடியாதுங்க, ஒரு 50 கிராம் வாங்கிக்கட்டுமா? தாராளமாக வாங்கிக்கோங்க. மொத்தத்தில் ஒரு 50 ரூபா செலவாகுமா? 2 சேர்த்து வாங்கிட்டு கோயிலில் கொண்டுட்டு போய் அதை அவருடைய அபிஷேகத்துக்கு கொடுங்க. கொடுத்துட்டு மனதார வழிபாடு செஞ்சு முடிந்தால் அன்றைய நாளில், நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அன்றைய நாளில் பசுவிற்கு ஒரு கட்டு அகத்திக்கீரையை வாங்கி கொடுத்துருங்க. சாயங்காலம் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அன்றைக்கி மத்தியானமே பசுவிற்கு ஒரு கட்டு அகத்திக்கீரையை வாங்கி கொடுத்துட்டு, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், நிம்மதியான சூழல் ஏற்படணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. ஒரே நாளில் நீங்கள் கோமாதாவையும், அதாவது பசுவிற்கு உணவு கொடுத்து பசுட்டையும் வேண்டிட்டு, சர்வரேஸ்வரருக்கு இப்போ நான் சொன்னது 2 பொருளையும் வாங்கி கொடுத்து வேண்டினீங்க அப்படின்னா, அது ராகு கால நேரத்தில் வாங்கி கொடுத்து வேண்டினீங்கன்னா உங்கள் துக்கங்கள் எல்லாமே சரியாகும். மன நிம்மதியே இல்லை, போராட்டமாக இருக்குது, எனக்கு அழுகையாக வருது அப்படிங்கிறவங்கெல்லாம் வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்மளுடைய கர்மா தீரணும் அப்படின்னா அதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம் வழிபாடு தான். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயத்துக்கு நிச்சயமாக பலன் கிடைக்காமல் போகாது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமத்தை எந்த ஞாயிற்றுக்கிழமைனாலும் செய்யலாம், எத்தனை வாரனாலும் செய்யலாம், நிச்சயமாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன தகவலில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.